ரெண்டாவது பிள்ளை பெட்ல போறதுக்கு இன்னொரு காரணம் நம்மட பழக்கத்துல உள்ள பிரச்சனை. நாங்க என்ன செய்யறேன்டா, நம்மகிட்ட காசு இருக்கு, புரிஞ்ச நுழைக்காரண்டு ஓட்டும் என்ன ரொம்ப பம்பஸ் கட்டுறோம். மாப்பிள்ளை மாதிரி தலையை பிச்சுக்குள்ள ஆத்துறானுகள், உழைக்கிற காசு ஓடிக்குள்ளவனுக்கும் பெம்பசிக்கும் போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றானுங்கள், அசரத் தயவு செஞ்சு இந்த பயான்ல இந்த பேசியலை பத்தி தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கோ, எனக்கு டப்பா டப்பாவா வேண்டி கொடுத்தே இந்த சொத்தெல்லாம் முடிஞ்சு எடுக்கிற சம்பளம் கறி வேண்டதை விட வெள்ளையாகிற மருந்து வேண்டது தான் கூட போகும். ஒருத்தன் கேட்டான் பொண்டாட்டிட்ட, வெள்ளையாகிற மருந்து ஒரு டப்பா 500 ரூபா ஒரு கிழமைக்கும் பாவிக்காது, வேண்டித்தாங்கன்னு கேட்ட உடனே புரியன் கேட்டான், வெள்ளையாவி யாரை கல்யாணம் பண்ண போறாயன்னு. நான் தான் ஒன்ன பண்ணிட்டேன், என்ன மெனத்துக்கணும், மாப்பிள்ளை ஒன்று எடுக்க போறையா நீ பொத்திக்கிரிக்கணும். இதுல உள்ள பாரதூரம் நமக்கு தெரியல. எல்லாருக்கும் ஃபேர் லவ்லியும் அந்த வெள்ளையாகிற மருந்தும் ஃபேஷியலும் கூடுதலா வசதி இல்ல இருக்கின்றது இல்ல. நிறைய பேர் மௌலவியாக்களும் தான் மதரசாக்களையும் ராக்க வழியா இருக்குது ஃபேஷியல். இது எனத்தாலே செய்யறேன்னு நமக்கு விளங்குது இல்ல. எவ்வளவு அசிங்கமான சாமான் அது கலக்கப்படுதுங்கிறது நம்ம தெரியல. நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல பிள்ளை பிறக்குது, பிள்ளை பிறக்கும் போது மாக்கொடி விடும், ஈரல் மாதிரி ஒன்றுதான் மாக்கொடி. இந்த மாக்கொடி எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுது, அது திரும்ப ஃபேஷியலா தான் வெளியில வருது, சாஃப்ட். நமக்கு தெரியாது. பிள்ளை பிறக்கும் போது பிள்ளையோட இருந்து உழுவுதை மாக்கொடி, அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல எடுக்கிறான். இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சில கம்பெனி அதை வாங்குது, ஏற்றுமதி செய்யறான். வெளிநாட்டுல ஒரு ஹாஸ்பிட்டல் கழிவில்லை, எல்லாம் எடுக்கிறான். அந்த மாக்கொடி அவ்வளவு சாஃப்ட், அதுல இந்த கிரீம் செய்யப்படுது. அது சில வீடியோ கிளிக் வேணும்னு நான் போட்டு காட்டும் எந்த அளவுக்கு அது செய்தாங்க அப்படின்னு. அதைத்தான் திரும்ப நம்ம சொத்தையில பூசணும். ஒரு நஜீச பூசிட்டு இருக்கும், ஒரு நஜீச பூசி வெள்ளையாகணுமா. அடுத்தது இதால ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட். இயற்கையா இறைவன் வச்ச இந்த கலரை மாத்துறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறது நமக்கு விளங்க மாட்டேங்க. மாத்தி என்ன செய்ய, என்ன மருந்த பூசினாலும் இந்த மூஞ்சிதான் திரும்ப தெரியும். 1.5 மணி நேரமா நீ கண்ணாடிக்கு முன்னால மருந்து பூசினாலும் நீதான் பாத்திமா தான் இருக்குமே தவிர ஐஸ்வர்யா வர மாட்டா. நமக்கு தெரியும். நிறைய பிள்ளைகள் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் அப்படி சில ஹாஸ்டல்கள்ல நம்ம பார்க்கிறோம், சில ஸ்கூல் மதரசாக்கள் ஹாஸ்பிட்டல், எல்லார ராக்கைக்குள்ளையும் ஃபேஷியல், எல்லார ராக்கைக்குள்ளையும் ஃபேர் லவ்லி. எதுக்கு இது அழகு? இயற்கை அழகு. முகத்துல சோப்பு போடாம விட்டா ஒழுங்கான அழகு இருக்கும், அதுவும் ஒரு கெமிக்கல். இந்த முகத்துல மட்டும் ஒன்றும் பாவிக்காம அழகா இளம் சுடுதண்ணியால கழுவுங்க, அழகான முகம் இருக்கு. ஒன்றும் பாவிக்காம இருக்கு, அழகான முகம் இருக்கு. அதை விட்டுட்டு இதுகளை போறது, பொதுவா சோப்பு போடுறது கூட என்ன செய்யும், அதுவும் ஒரு இந்த ஸ்கின்னுக்கு பிரச்சனை தான். ரைட்.